பருவநிலை மாற்ற பிரச்சினைக்கு தீர்வு காண உலக தலைவர்கள் பிரேசில் நாட்டில் நடத்தவுள்ள மாநாடு இன்று தொடங்க உள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்ப்போம். எப்போதோ வரும் சூறாவளி புயல்கள், காட்டு தீக்கள், வெள்ளம், மண் சரிவுகள் இப்போது சாதாரண நிகழ்வுகள் ஆகிவிட்டன. புயல்களின் எண்ணிக்கையும் அவற்றின் சீற்றமும் ஆண்டுக்காண்டு அதிகரிப்பதும் மக்களை பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இன்னொரு புறம் அதீத வெப்பமும் குளிரும் மக்களை வாட்டி வதைக்கும் நிலை உள்ளது. பனிமலைகள் உருகி கடல் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. இப்படி பருவநிலை மாற்றம் ஏற்படுத்தும் பாதிப்புகளுக்கு தீர்வு காண உலகம் தொடர் முயற்சிகள் மேற்கொண்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக பிரேசிலில் நடைபெறும் மாநாடு கவனம் பெறுகிறது. உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் அமேசான் காடுகளின் நுழைவாயிலாக உள்ள பெலம் என்ற ஊரில்தான் உலக தலைவர்கள் கூடி பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். காடுகளை பாதுகாப்பது, கரியமில வாயு வெளியீட்டு அளவை குறைப்பது, சுற்றுச்சூழலை பாதிக்காத மாற்று எரிசக்தி பயன்பாட்டுக்கு ஊக்கம் என பலதரப்பட்ட தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெறவுள்ளன. ஏழை நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் இதற்கான நிதி வசதி இல்லாத நிலையில் அவர்களுக்கு 26 லட்சம் கோடி ரூபாயை தருவதாக பணக்கார நாடுகள் கடந்த ஆண்டு உறுதியளித்தன. ஆனால் இந்த சொல் இன்னும் நிறைவேறவில்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் ஆண்டுக்கணக்காக பெரும் இழுபறி நீடிக்கும் நிலையில் உலகம் பெரும் ஆபத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாக எச்சரிக்கின்றனர் சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள். இதுபோன்று மாநாடுகள் போட்டு பேசி கரைவதுதான் நடக்கிறது. பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி நகரவே இல்லை என சூழல் இயல் ஆர்வலர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இயற்கை மனிதனுக்கு எதிரியாக மாறுவதை தடுக்க உலக நாடுகள் என்ன செய்ய போகின்றன? அமேசான் காடருகே கூடும் உலக தலைவர்கள் எடுக்கப் போகும் முடிவு என்ன? எதிர்பார்ப்புடன் காத்துள்ளது மனித குலம். Ada nyinggar,